அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நீங்க இந்தியன் ஆர்மில ஒரு சோல்ஜரா போனோம் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற 3 முக்கிய கட்ட தேர்வுகளை தாண்டணும். அதுக்கப்புறம் தான் உங்களால ஒரு சோல்ஜராகவே இந்தியன் ஆர்மில ஆக முடியும். ஆனா ஆபீசர் என்ட்ரிக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் தான், SSB இன்டர்வியூ. சரிங்களா? இந்த இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஆபீசரா அப்பாயிண்ட் ஆகிடலாம். சோ உங்களுக்கான ட்ரைனிங் கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில கொடுக்குறாங்க. 49 வீக்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கான ட்ரைனிங் டியூரேஷன் இருக்கும். ஸோ நல்ல என்ட்ரி. இந்த என்ட்ரியில யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் கிரைட்டீரியா இருக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் உள்ளிட்ட அனைத்து டீட்டெயிலையும் A to Z கிளியரா சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது NCC ஸ்பெஷல் என்ட்ரிஸ்க்கான ஸ்கீம். 57வது கோர்ஸ் 2025ல இந்தியன் ஆர்மில ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இதற்கு அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா என்ன எலிஜிபிலிட்டி மஸ்ட் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 19 வயசு இருக்கணும். மினிமம் 19 வயசுக்குள்ள இருக்கணும். மேக்சிமம் 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் கட் ஆஃப் வந்து 1 ஜனவரி 2025 படி 2 ஜனவரி 2020ல இருந்து 1 ஜனவரி 2006க்குள்ள பிறந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 2 ஜனவரி 2000ல இருந்து 1 ஜனவரி 2006க்குள்ள பிறந்தவங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் வித் 50% மார்க்கோட. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். ஸோ 3 வருஷம் கோர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா NCCல மினிமம் நீங்க C சர்டிபிகேட்ல B கிரேடாவது வாங்கியிருக்கணும். C சர்டிபிகேட்ல C கிரேட் அப்படின்னா ஃபெயில். ஸோ C சர்டிபிகேட்ல B கிரேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சர்டிபிகேட் இந்த செலக்ஷனுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி டீடைல். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் NCC மென்னுக்கு வந்து 70 இருக்கு, NCC உமனுக்கு வந்து 6 இருக்கு. இதுல மென்னுல ஜெனரல் கேண்டிடேட்க்கு 63, பேட்டில் கேஷுவாலிட்டிக்கு 7. பேட்டில் கேஷுவாலிட்டிஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, போர்ல வேறு சாகசம் செஞ்சு உயிரிழந்தவங்க இல்ல ஏதாவது இன்சிடென்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ராணுவத்துல இருந்து உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வழங்கப்படக்கூடிய ரிசர்வேஷன் தான். இதுல NCC கேட்டகரியில உமன்ஸுக்கு வந்து 5 காலி இடங்கள், இதுல வார்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 1. ஸோ இவ்வளவுதான் இதுக்கான வேகன்சி டீடைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நீங்க வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல என்ட்ராவீங்க, அதாவது SSCன்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பீரியட் அப்படின்றது இந்தியன் ஆர்மில மொத்தமே பார்த்தோம்னா 14 வருஷம் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்சியலா 10 வருஷம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பர்மனன்ட் கமிஷன்ல என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். அக்னிபாத்லாம் இப்பதான் வந்துச்சு 4 வருஷம் சொல்லி. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்றது 10 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. இதுவும் முதல்ல 4 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் இப்ப 14 வருஷமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பர்மனன்ட் கமிஷனுக்கு எக்ஸாம் எழுதி போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா ஸ்கீமுமே ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் அண்ட் ட்ரைனிங் டீடைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் டீடைல்ஸை பத்தி பார்த்துடலாம். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 49 வீக்ஸ் இருக்கும். எங்க நடக்கும் அப்படின்னா நம்ம OTA சென்னை ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட்லயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான பே அவுட் எவ்வளவு தர்றாங்க அப்படின்னா 16,260 ரூபாய். ஸோ இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் வேற இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல என்ன ரேங்க்ல கமிஷன்ல உள்ள என்ட்ரா இருங்க அப்படின்னா லெப்டினன்டா போவீங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கான பே லெவல் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா லெவல் 10ல வரும். 56,100ல இருந்து 1,77,500 வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கான பே லெவல் இருக்கும். ஸோ நீங்க மினிமம் ஒரு 14 வருஷம் தான் சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ நீங்க மேஜர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பர்மனன்ட் கமிஷன் என்ட்ரு ஆகி உள்ள அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்ச சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு
ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கான ட்ரைனிங் பீரியட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ மெயினான விஷயம் இதுல நீங்க உள்ள போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா SSB இன்டர்வியூ. இந்த SSB இன்டர்வியூ வந்து பார்த்தோம்னா மெயின் சிட்டிஸ் டெல்லி, அலகாபாத், பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கும். ஸோ நீங்க இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா போய் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதாவது அவங்க வைக்கக்கூடிய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா மினிமம் 7 daysல இருந்து 14 days கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 days அவங்களை தாக்கு பிடிச்சிட்டாலே போதும், அடுத்தடுத்து ஈஸியா குவாலிஃபைட் ஆயிருவீங்க. ஸோ SSB இன்டர்வியூ எப்படி நடக்கணும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதை பத்தி கிளியர் கட்டா A to Z கிளியரா ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ கரண்டா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 11 ஜூலை 2024 இருந்து 9 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்தியன் ஆர்மியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க www.indianarmy.nic.in வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரும் எலிஜிபிள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தவற விட வேண்டாம். ஸோ 100% அந்த செலக்ஷனை யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு எல்லா டிஃபென்ஸ் ப்ராசஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. 100% உங்களை யூனிஃபார்மோட தான் இருப்போம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.